இரவு 10:30. ஏதோ அழுகிற சத்தம் கேட்கல? அழுகிற சத்தமா? ஆமாடா. ஆமாப்பா, உண்மையிலே அழுகிற சத்தம் கேக்குது. யாருமா கல்யாண வீட்டுல உட்கார இருக்கிறது? யாராவது அழுகுறதுங்க? கேம் ரம்யா, இதுல இங்க வந்து அப்புறமா என்ன நானே இழக்கிறேன்னு எனக்கு தோணுது. நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டுருக்க, வீட்டுக்கு போ. என்னோட மென்டலுக்கும் என்னோட ஹார்ட்டுக்கு இது கரெக்டான பிளேஸ் இல்லைன்னு தோணுது. நம்ம எதுக்கு இங்க வந்தோம்? வைத்தல இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது. கிளம்பு கிளம்பு. அப்ப எல்லாம் காசு இல்லை, அவ்வளவுதான் நிம்மதியா இருந்தேன். இப்ப காசு இருக்கு, எனக்கு நிம்மதியே இல்லை. என்னால ஒவ்வொரு நாளும் கணக்குது கஷ்டம். விட்ரா, அதே நினைச்சேன்டா வருத்தப்பட்டு இருக்க. இது உனக்கு தலை டாஸ் வந்துடுச்சு. இப்போ எல்லாம் சொன்னவங்க வாயை போத்துறது மாதிரி நீ போய் தலை டாஸ்ல வின் பண்ணி தலையாகி தலையை நல்லா ஒழுங்கா பண்ணு. சத்தி சத்தி ராசா கண்ணு ஒண்ணு இல்ல காலையில எல்லாம் மறந்து போயிரும், பேசாம இருக்கணும். அப்படியா? என்னடா அப்படியா கொப்படியா? எங்க நெக்ஸ்ட் வீக்கெண்ட் தான் இனிமே வருவாங்க, யாரா வர்றதா இருந்தா. இப்போது வந்த வரைக்கும் நிறைய வந்துட்டே இருந்துட்டாங்க. இப்போது வந்த வரைக்கும் நீங்க இல்ல You have people. I don't have people. You people are creating. I'm having people. They are creating a hashtag. இல்ல இப்ப நீ சொன்னல they are creating. அவங்க தான் creating. நானும் ஒண்ணும் சொல்லடி, நீ சொன்னதுக்கு சொன்னவோ அவங்களா, மத்தபடி நான் ஒண்ணும் சொல்ல. சத்தியமா நள்ளிரவு 1:35. எப்படி இருக்கீங்க? சாலுமா, எதுக்கு இப்பவே காலைல வந்துக்கிட்ட? அதெல்லாம் நேரத்துக்கு பின்னால வந்துக்கலாம்டா டார்லிங். செருப்பு பிஞ்சிடும். டேய் டேயா, என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? என்னன்றதுலாம் நீங்க தான் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா நடந்ததையும் பார்த்துருப்பீங்க. தெரிஞ்சிடுச்சா? ஏன்னா அவங்க வந்த உடனே ஆதிரைக்கு தான் பேர் ரொம்ப கெட்டு போச்சு, அது இதுனாங்க. ஓ இதானடா நடக்கூடாதுன்னு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ சொல்லிட்டு இருந்தேன். நீ உனக்கு நடக்க கூடாதுன்னு தானே இருந்த. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. என்னால ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும்போது எவ்வளோ கில்ட்டியா இருக்கும்ன்றது உனக்கு புரியல. ஓகே, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல? நீ சிரிச்சுனே இருக்கிறதுலயே வந்துட்டு ஒரு சர்க்காசம் தெரியுது. அப்படியா? நல்லா தெரியுது. நீ எதுவுமே பண்ணலன்னு சொன்னியே, சிரிப்பு வந்துச்சு. தெரியும், சூது நானும் எங்களுக்கும் தெரியும். நீ என்கிட்ட என்ன பேசியிருப்ப, நான் உன்கிட்ட என்ன பேசியிருப்பேன், நான் உன்கிட்ட எப்படி இருந்தேன், நீ என்கிட்ட எப்படி இருந்த. எதை சொல்றேன்னு எனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் சொன்னா அப்போ நான் வந்து எதுன்னு நான் சொல்ல முடியும். இது எல்லாமே அந்த மூத்திர சந்தக்குள்ள முத்தம் தரன்னு வாயை கடிச்சு வச்சு அதுக்கு மேல சொல்லிருக்கணும். எஃப்ஜே, நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் ஏன் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கணும்? நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. என்ன பண்ண எனக்கு தெரியல. பிக் பாஸ் I don't know to express. காலையில அழுவுற? அழுவல. அழ போறியா? இல்ல. அழுவுறியா சிரிக்கிறியா? அழுவறியா? சரி. ஆதிரை கம்பேக்ல பாம். சமமிதி நான் எதிர்பார்க்கல. ஜெயில இருக்கும்போது தானே நீங்க ஃபர்ஸ்ட் பேசுனீங்க. ஆமா. அப்பவே இப்படி அவன் சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு லிப் மூமெண்ட் கொடுக்குற. பாரா பாரதேஷ் நாய. குறி வச்சா தப்பாது. பங்காளி, நம்ம ஸ்பீட் இல்ல, ஒரு வழியா அந்த பணத்தை திருட்டாயா. ரம்யா, வாழ்த்துகள். இந்த வாரத்தால சூப்பர். என்ன அடி விழுகல? ஐயோ, எஸ்கேப் ஆகிட்டானே. தனியா ஆடினதுனாலதான் நான் இன்னைக்கு ஜெயிச்சேன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா இது நான் ஜெயிக்கிறதுக்கு முழுக்க இதுக்கு நான் மட்டும்தான் காரணம். நான் ரொம்ப 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 நினைச்சேன். தேங்க்யூ, எனக்கு நானே சொல்லிக்கிறேன். ரம்யா, தேங்க்யூ. எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேல வாங்க. ஆதிரைக்கு இந்த வீட்டில் முதல் வாரம் என்பதால் நாமினேட் செய்ய முடியாது. கைஸ், பிளான் மாத்திக்கோங்க எல்லாரும். அடுத்த வாரம் இருக்குல்ல.
ஞாபகம் இருக்குல்ல இந்த ஓனிடா தலை வேற ஓவரா பயம் கொடுத்துறானே. ஃபர்ஸ்ட் நான் எஃப்ஜே சொல்றேன். எஃப்ஜே சொல்றேன். எஃப்ஜே கேர்ள்ஸ் அவரோட கேம்க்கு யூஸ் பண்ணிக்கிறாரு. சார் ஒரு பொம்பளை பொறுக்கி. ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அமித் நாமினேட் பண்றேன். அமித் திவ்யா அவங்கள திவ்யா நாமினேட் பண்ற பிக் பாஸ். விக்ரம் சொல்றேன். பிரஜன் நாமினேட் பண்றேன். பிரஜனோட பேர் என்ன? பிரஜன் பிக் பாஸ். கமருதீன் சொல்றேன். பார்வதி பிக் பாஸ். இந்தம்மா ஒரு சொட்டு கூட வைக்காம கடன்னு குடிச்சிருமா? இல்ல இது விஷப்பால், நான் குடிக்க மாட்டேன். சாண்ட்ரா நான் நாமினேட் பண்றேன். சாண்ட்ரா எமி. என்ன கேப்டன் பார்த்து செய்யுங்க. கொய்யால வாடாங்க. ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன் நில்லுங்க வியானா நில்லு. நான் மட்டும் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நில்லு வியானாங்க. ஒருத்தன் பக்கத்துல நிக்கப்படாதா? அங்க ஒருத்தன் நிக்கறான், அவனை தூக்கி போடு. பாரு நீ தூங்கிட்டு இருந்தியா பாரு. ஆமா நீங்களே சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். சரி ஓகே எந்திரிச்சு போக வேண்டியது. கேட்கணும்னு நினைச்சேன். நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. நாமினேட் செய்யப்பட்ட நபர்கள் எஃப்ஜே, திவ்யா, கமருதன், பாரு, பிரஜன், அமித், சாண்ட்ரா, விக்ரம், வினோத், கனி மற்றும் சுபிக்ஷா. இப்ப ஆளை காட்டுது பாத்தீங்களா? உங்களே காட்டுது பாருங்க. இது நல்லா இல்லடா. ஏய் அவன் உன சாணி கரைச்சு மூஞ்சில ஊத்துனாலும் நீ திருப்பி போற. என்னால இருக்க முடியல. போ. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். அவங்க கூட நீ ஃப்ரெண்டா இரு. நீ கூட பேசுனா ஓகே. என்ன போன் சொல்லிட்டல, என்ன திரும்ப பார்க்க வர மாட்டேன்ட்டல. நானும் ஆம்பளடி, சத்தியமா வர மாட்டேன். போறேன். யாருக்கு தெரியும் திரும்ப வருவேன். இப்ப நான் வந்து எல்லா ஃபீலிங் எல்லாத்தையும் வந்து விட்டு கொடுத்துட்டு நான் வந்து தள்ளி இருக்கணும். அவ சேவ் ஆயிட்டா பாரு. அதுதான் இங்க வந்து ஸ்மார்ட் கேம்ன்றது. கடைசியில வந்து அவுட் ஆகுறது நீயும் நானும் தான். எனக்கு என்னமோப்பா தெரிஞ்சே சொல்லிட்டேன். அதுக்கு மேல வாய்ஸ்டா பார்த்தா ரெண்டு பேர் பண்றதுமே சில்லியா தான் இருக்கு. ரெண்டு பேருமே மெச்சூர்டான ரெண்டு பேரும் அந்த பர்சன் கூட பழகுங்க, பேசுங்க. வெளியில போனதுக்கு அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது டிசைட் பண்ணிக்கலாம். ஆனா இங்க இருக்கும்போது ஏன் அதை ஒண்ணு நீங்களா ஏன் கிரியேட் பண்றீங்க? ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. அரோரா பேசலாமா? ட்ரையாங்கிள்குள்ள நான் வரலடா. நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்க அப்படியே இருங்கடா. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? I'm like if you guys are marrying, I'm saying நீங்க கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த கதவு திறந்தா பக்கத்துல இருக்க மாரியம்மன் கோயில போய் கல்யாணம் கூட பண்ணிக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சாவும்ல செத்த பையல நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. I didn't have romantic interest to come with it. அவன் என்கிட்ட வந்து ஏதாச்சும் பேசினானா நான் பேசுவேன். Again I really don't want to get into this triangle. ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்க முடியும். நேத்துக்கு மட்டும் 2 கத்தி இருந்ததே, அது ஓகேவா? இந்த வீட்ல கிச்சன் வேலைகளிலும் பொறுப்புகளிலும் யார் பெஸ்ட், ஆண்களா பெண்களா? நாகபதனியா இந்த இரண்டு ஜாதியில் எந்த ஜாதி முரட்டு ஜாதி என்று பார்த்து விடுவோம். நான் வந்து நல்லா பேசுவேன். I could judge. Guys, என்னோட பாயிண்ட் என்னன்னா சாரி ஒரே நிமிஷம். எங்க டீமோட ஜட்ஜ் யாருன்னா காங்குது. அவ்வளவுதான். So simple. உட்காருங்க சார், டைம் ஆகும். அவங்க எப்ப முடிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. நான் 2 நாளா இங்க தான் சார் இருக்கேன். ஓகே, गर्ल्स டீம்ல இருந்து வியானா. ஓகே, வியானா சூஸ் பண்ணிருக்கீங்களா? எஸ். எனக்கு நம்பிக்கையே கிடையாது. நடுவுல இருக்கிறவங்களே சூஸ் பண்ணுங்க. பாஸ், பெண்கள் அணியில இருந்து அரோரா வராங்க. எனக்கா இல்லையா? சூப்பர் பிளேயர்ஸ்னால டம்மி பிளேயர்ஸ் இல்ல.
ஓகே முடிச்சிட்டு பேசலாம். நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது ஒண்ணும் கிடைக்காது. அம்மையாவது என் வயிற்றுல சும்மா விடாத பண்ணலாம். பார்த்து நல்லா இருந்துக்க. கிச்சன்ல ஆண்கள் பெஸ்டா பெண்கள் பெஸ்டான்னு யார் முதல்ல உரைய தொடங்க போறீங்க? பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள். பிக் பாஸ் ஆரம்பிச்ச 2வது வாரம் பாத்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே அந்த கிச்சனை வழி நடத்தணும். அந்த மாதிரி கிச்சன் கிளீனிங் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் சொன்னது இங்க நாங்க பதிவு பண்றோம். எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? ஆண்கள் இருந்த வரைக்கும் கிச்சன் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி யாரையும் நாங்க பட்டி போட்டதே கிடையாது. கோவக்கா வந்து இந்த கழுவி போடாம இருக்கிறது, அப்புறம் சிங்கில் விழுந்த அதே அந்த உருளைக்கிழங்கு எடுத்து உள்ள போறதெல்லாம் ஆண்கள் வரைக்கும் பண்ணதே கிடையாது. நிறைய போறான்டா. இந்த வீட்டுக்கு தாய்க்கு தாயாக இருந்து அக்காவுக்கு அக்காவாக இருந்து அந்த உருண்டையை பிடிச்சு கொடுத்தது எங்கள் பெண்கள் அணியில் இருக்கக்கூடிய அண்ணன் இதெல்லாம் பெருமையா சொல்லுவேனே. ஆனா அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். பிக் பாஸ் பேச்ச மதிக்காம வீட்டை முழுசா கிளீன் பண்ணாம அரையும் குறையுமா அரை மனசோட ஜெயிலுக்குள்ள போன வரலாறு யாராலையும் அழிக்க முடியாது இந்த வீட்டுல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ரிசைன் பண்ணது பாரு என்று. பாரு ரிசைன் பண்ணால் அதன் பின்னாடியே திவாகரும் ஏன் ரிசைன் பண்ணார்? அவரோட ஆள் தானே. அவர் காரியம் எங்க போச்சு? இந்த ஏரியாவுல தான் நாம கொஞ்சம் வீக் ஆயிட்டோமோ. ஆண்களை விட பெண்கள் அணி வந்து வெற்றி பெற்றதுனால பெண்கள் அணியே வந்து மாபெரும் வெற்றி பெற்றது. வாழ்த்துகள். No, it's just like family. I don't have anybody. It's ஒரே விஷயத்தை போட்டு 1 மணி நேரமா குடையுதுலடா. ஏன்டா லவ் முத்திச்சுனா கிறுக்கு பிடிச்சிருமோ? இங்க பாரு, இங்க பாரு, இந்த பாரு, அவ்வளோ ஒன்றும் ஆகலடி. அப்படியே கூட்டி கழிச்சு பாரு. அதெல்லாம் சொல்லிட்டோம். எல்லாத்தையும் ஒரே சொல்லிட்டு எப்படிடா அது? உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். ஆட்டம்